பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோட இடைப்படும் ஆண்டவரே, நீர் ஆச்சரியமான தேவன், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவன். ஒரு விசை கூட செய்வீராக. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நம் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்யவில்லை என்றால் இன்றைக்கு நமக்கு நிம்மதி இருக்காது. அவர் ஒரு அதிசயம் செய்யலைன்னா நமக்கு வெற்றி இருக்க முடியாது. நமக்கு அதே ரெகுலராக டெய்லி நடப்பதல்ல, ஒரு அதிசயம், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். வனாந்திரத்திலே வழிகளை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். அவாந்திர வெளிகளிலே சொல்லலாமா எதை உண்டாக்குகிற தேவன்? ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். இல்லாதவைகளை சொல்லலாமா இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் நம் தேவன். 5 அப்பம் 2 மீனை சொல்லலாமா 5000 பேருக்கு ஆசீர்வதி போஷித்த தேவன். 7 அப்பமும் சில சிறு மீன்களும் 4000 பேருக்கு போஷித்த தேவன் நம்முடைய தேவன். தண்ணீர் மீது நடந்த தேவன் சொல்லலாமா சத்தமாக? என் தேவன், நம் தேவன் அற்புதர், நம் தேவன் அதிசயர். ஆண்டவரே, எங்களோடு பேசும், உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆச்சரியமானவர் என்கிற ஒரு பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தும் வண்ணமாக இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் என்னை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியில்லை. என் வாழ்விலே அப்பா பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் என்னை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே, மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமான. நம்மெல்லாம் சேர்ந்து பாடலாமா? அருமையான பாடல். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் என்னை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்து நடத்தி வந்தே, மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில்
எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா, வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமா மகனே பாடு, ஆண்டவரை புகழ்ந்து பாடு. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. திரும்பி சொல்லலாமா? ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆச்சரியம், ஆச்சரியமா ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர், தி மார்வலஸ் ஒன். இங்கிலீஷ் வசனம் சொல்லுகிறது தி மார்வலஸ் ஒன். ஹிந்தி வசனம் சொல்லுகிறது அத்புத் காம் கர்னே வாலா. எண்ணி முடியாத காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்கிறவர். நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்பில் நம்ம இன்னைக்கு நின்றுங்கிற சிச்சுவேஷனில் யோசித்து பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியம் நடந்தால் தான் நம்ம கதை நடக்கும். T.L. Osborne என்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பார். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான மெசேஜ். ஒரு கிறிஸ்டியனோட வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னா அவன் அப்பையே விழுந்துருவான் அப்படின்னு பேசியிருப்பார். We need miracles very badly அப்படின்னு அதில் பேசியிருப்பார். என் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்தாதான் நான் மூச்சு விடுவோம் போல தோன்றுகிறது அப்படின்றவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தான் 5000 பேருக்கு போஷித்தார். ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவரே, தி மார்வலஸ் ஒன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் ஆச்சரியமானவர் விசுவாசிங்க? எப்படி ஆண்டவரை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, எப்படி ஆண்டவரே என்று என் ஆண்டவரே எனக்கு நடந்துச்சுன்னு கேள்வி கேட்குற நம்ம எப்படி ஆண்டவரே என் பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணி தந்தீங்க அப்படின்றத நம்ம சாட்சியாக சொல்ல போகிற நாள் தான் ரொம்ப தூரத்தில் இல்லை, அது வந்து கொண்டிருக்கிறது. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இந்த பாட்டு என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. ஏன்னா அந்த பாட்டோட ஸ்டான்ஸ் அப்படி பாடுது. நாம் எதிர்பார்க்கும் முடிவுகள் நம்ம வாழ்க்கையில் யாரும் வந்து செய்ய போகிறதில்ல. இந்த ஃபஸ்ட் ரேங்க் புடின்னு யாரும் ஒன்றும் வந்து கொடுக்க போகிறதில்ல. அது அவரை நோக்கி தான் பார்த்தால் நடக்கும். இந்த உன் கடன் பிரச்சனை நீங்கிருச்சுன்னு யாரும் ஒன்றும் வந்து சொல்ல போகிறதில்ல. நீ குணமாயிட்டன்னு யாரும் வந்து சொல்ல போகிறதில்ல. அவர் மாத்திரம்தான் நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கும் முடிவுகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். கை அப்படியே உயர்த்தி சொல்லலாமா? எதிர்பார்க்கும் முடிவுகளை சூப்பர்ல நான் தம்பிங்களா என் வாழ்வில் செய்பவரே. அருமையில என் வாழ்க்கையில் நம்மளை எல்லாம் தள்ளிட்டாங்கப்பா.
ஜனங்க சொல்கிறாங்க 40 வயசுக்கு மேலே ஆனால் யங்கர் ஜென்ரேஷன் மேலே வந்துடும். அதை தான் 60 வயசு பெரியவங்க சொல்கிறாங்க, அதான் 80 வயசு பெரியவங்க சொல்கிறாங்க. சின்ன பசங்க சொல்கிறாங்க என்ன பெரியவங்க தள்ளிட்டாங்கன்னா. பட் எல்லா நிலைமையிலும் மனிதன் தான் தள்ளப்பட்டவனாக நிற்கிறான். தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது சிறகை அடித்து பறந்து கொண்டிருக்கிறதாகவும் அதை பிடிக்கிற தான் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறதாகவும் எண்ணுகிற நேரத்தில் தான் இந்த கர்த்தர் தலையிடுகிறார். அவர் பெயர் ஆச்சரியமானவர், தி மார்வலஸ் ஒன், அத்புத் காம் கர்னே வாலா. ஹல்லேலூயா. அந்த ஆச்சரியன்ற வார்த்தைக்கு ஹீப்ரூல ஒரு பேர் இருக்குது, பேலே. அந்த வார்த்தை பேர் மறக்க வேணாம். என்ன பேருங்க? பேலே. பேலே என்கிற ஒரு வார்த்தை. இது நம்ம சொல்ல, மோசஸ் சொல்லியிருக்காப்புல, தாவீது பாடியிருக்கிறாப்புல. தன்னுடைய சங்கீதம் 118ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜா இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. ராஜாவாக நான் இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு தெரில என் பையன் வருவான், என் பையனுக்கு அப்புறம் என் பேரன் வருவான், இவங்களாம் நல்லா இருப்பாங்களான்னு எனக்கு தெரில, உன்னை நடத்துவாங்களான்னு தெரில, எனக்கு வயசாகி நான் போயிடுவேன், ஆனால் அந்த ஆச்சரியமானவர் உன் வாழ்விலே என்றைக்கும் இருப்பார். பாடலாமா? எதிர்பார்க்கும், நீங்க தான் பாட போறீங்க. திரும்ப ஒரு விஷயம் கூட மகனே பாடு. எதிர்பார்க்கும் சங்கீதம் 118:23 இப்படியாய் சொல்லுகிறது, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று. The thing happened by God. It happened by God. அது நடந்ததற்கு காரணம் நான் அல்ல, என் கர்த்தர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே அற்புதம் நடப்பதற்கு காரணம், சொல்லலாமா? காரணம் நான் அல்ல, என் கர்த்தர். சொல்லுங்க, படிக்கிற பிள்ளைங்களாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே அந்த அதிசயம் நடப்பதற்கு காரணம், சொல்லு தம்பி, நான் அல்ல, கர்த்தர். यह तो यहोवा की ओर से हुआ है. அது அவரால் நடந்தது, அது அவர் மூலமாக நடந்தது, அது அவரால் மட்டுமே நடந்தது, அது அவரால் மட்டுமே முடியும். இன்னைக்கு உங்க டைரி பக்கத்துல தான் எழுதிங்க, என் வாழ்க்கையில ஒரு ஆச்சரியத்தை என் ஆண்டவர் செய்வார். என் ஆண்டு, அது பேர் எழுதிங்க, என் வாழ்க்கையில ஒரு அதிசயமான காரியத்தை என் ஆண்டவர் செய்வார். உங்க மனது ஒரு குழந்தை மாதிரி, அது தவிக்கும். நம்ம பெருசா இருப்போம், நல்லா வளர்ந்துருப்போம், எல்லா பலனும் இருக்கும், பணம் இருக்கும், பொருள் இருக்கும், ஆனால் நொந்து போயிருப்போம். இந்த மனதை பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்வார். பைபிள் ஃபுல்லாக நம்ம படித்தோம்னா, மக்கள்லாம் எப்போல்லாம் ஏமாந்துடுறாங்களோ, மக்கள்லாம் எப்போல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, மக்கள் எப்போல்லாம் ஆபத்தில் இருக்கிறாங்களோ, அப்போல்லாம் அந்த ஆண்டவர் அற்புதம் செய்வது தான் மொத்த பைபிள் ஃபுல்லாக ஸ்டோரி. கரெக்டா இல்லையா? ஆதாமா ஏவாளும் விழுந்துட்டாங்க, அவங்கள யார் காப்பாற்ற வந்தார்? ஆண்டவர். நோவா காலத்தில் மழை பெஞ்சது, யார் காப்பாற்ற வந்தது? ஆண்டவர். இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, காப்பாற்ற வந்தது யாரு? ஆண்டவர். பயணத்தை புறப்பட்டாங்க, காலையில் மன்னா கொடுத்தது யாரு? ஆண்டவர். சாயந்தரம் காடைகள் கொடுத்தது யாரு? ஆண்டவர். செங்கடலை பிளந்து கொடுத்தது யாரு? ஆண்டவர். அந்த அவர் செய்த செயல்கள் பேர் என்ன பேர் தெரியுமா? ஆச்சரியமானவைகள். அது பூத் காம், ஆச்சரியமான காரியங்கள். திரும்பி சொல்லாம, ஆச்சரியமான காரியங்களை என் வாழ்க்கையில செய்கிறவர். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் ஆச்சரியமானவர். கர்த்தர் நடத்தும் காரியங்கள் ஆச்சரியமானவைகள். கர்த்தர் நடத்தும் காரியங்கள் ஆச்சரியமானவைகள். அவர் நடத்துகிற விதம், the way he leads us.
திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் படிக்கிற பிள்ளைங்க படிக்க போக போகிறோம், ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போக போகிறீங்க, வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்க போகிறீங்க, ஊழியத்துக்கு போகிற நாங்கள் ஊழியத்துக்கு போக போகிறோம். திங்கக்கிழமை அன்னைக்கு கர்த்தர் என்னை ஆச்சரியமாய் நடத்த வேண்டும் விரும்புனீங்கன்னா அப்படியே கையை தூக்கி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாளைக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம் தெரியணும், எனக்கு ஒரு ஆச்சரியம் என்று நான் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு காரியத்திலே என்னை நடத்தும், அந்த வழியில் நடத்தும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தாவே என்னை ஆச்சரியமான வழியிலே நாளைக்கு நடத்தும். உம்மை விசுவாசிக்கிறேன், இந்த நம்பிக்கையோடு உலகத்துக்குள் கால் எடுத்து வைக்க போகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. அவர் நடத்துகிறார். கிங் டேவிட் இந்த சங்கீதத்தை சாதாரணமாக பாடலையா. ராஜாக்கு தெரியும், நான் ஏதோ ராஜா வாக்கிட்டேன், ஜனங்க என்ன ராஜா வாக்கியிருக்காங்க. ஆமென். இட் இஸ் அன் ஹிம். நம்ம பாமாலை எல்லாம் பாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி மார்ட்டின் லூத்தர் ஐயாக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹிம். சங்கீதம் 118, சங்கீதம் 119க்கு முன்னாடி இருக்குது 118. இதை நம்ம படிக்கும்போதே ஆச்சரியத்தை என்னால் நான் செஞ்சிக்க முடியாது, ஆனால் யாரோ ஒருத்தர் எனக்கு செய்ய போகிறாருன்னா அவருக்கு பேர் பைபிள் கொடுத்துருக்க, அவர் பேர் என்ன பேர்? இயேசு. ஹல்லேலூயா. ஸோ வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இட் இஸ் அ மெசியானிக் ஹிம். அது மேசியாவை சார்ந்த ஒரு விஷயம், அது மேசியாவை டைரக்ட் பண்ணுகிற ஒரு விஷயம். ஆமென். கை அப்படியே நீட்டலாம், காற்றை பார்த்து கை நீட்டலாம். ஆச்சரியமானவர் அதோ இருக்கிறார் என் வாழ்க்கையில். சின்ன பிள்ளைங்களாம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் விசுவாசம் தேவை. இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் தேவை. நீங்கள் டிப்ரெஷனில் போகிறீங்களப்பா, உங்களை ஜீசஸால் தான் காப்பாற்ற முடியும். அப்செட்டில் இருக்கிறீங்க, டிஸ்டர்பில் இருக்கீங்கல்ல, வருத்தப்படாதீங்க. ஏசப்பா ஆச்சரியமான காரியங்களை செய்வார். கை நீட்டுங்க. கர்த்தர் ஆச்சரியமானவர், என் வாழ்க்கையில் ஆச்சரியமான படிப்பை எனக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். இந்த ஏசப்பா விசுவாசிக்கிறியா? கர்த்தர் இன்னைக்கு உன்னை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார், ஆச்சரியமான காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. இந்த யூதர்கள் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ இந்த சங்கீதத்தில் உள்ள வசனத்தை எடுத்து பார்த்து அவர் ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர் என்று பேசுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆச்சரியமானவர் எந்த அளவுக்கு செய்வாரா, தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாலும். என்னது இது ஆச்சரியம்? கேள்வி, என்ன ஆச்சரியமானதை செய்வார் அப்படின்னு நீங்கள் சங்கீதக்காரன் கையில் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் பாருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு வசனம் அதற்கு முன்பதாக நாம் படிக்கலாம். ஒரே ஒரு வசனம் முன்பதாக 22 படிக்குமா. வீடு கட்டுகிறவர்கள் ரைட். எது ஆச்சரியமா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே. ஆமென். ஒப்புமை பற்றி படித்து பேசுகிறார். வீடு கட்டுறவங்க கல்லை தள்ளிட்டாங்க. அதுக்கும் தாவீதுக்கும் சம்பந்தம்னா எப்போதும் பழமொழி சொல்லுவாங்க, அதெல்லாம் சிம்லி மாதிரி, மெட்டஃபர் சிம்லின்னு சொல்லுவாங்க. வேறு எதையோ காட்டும், ஆனால் அது நமக்கு அர்த்தம் சொல்லும். அதுபோல் வீடு கட்டுறவங்க உன்னை தள்ளிட்டாங்களா மகனே, நீ தள்ளப்பட்டிருக்கிறாயா, நீ வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா கன்ஃபார்ம்டாக ஒரு ஆச்சரியம் நடக்க போகுது. அவங்களே உன்னை மூலையில் கொண்டு வந்து இதான் தலைக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் செய்வார். God will do. யார் செய்வாருங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம 2 பேர் இருக்கிறோம். நம்ம இன்னொருத்தர் யாரு? கர்த்தர். நான் விட்டதெல்லாம் யார் செய்து முடிப்பார்? கர்த்தர். அதுதான் வசனம். சொல்லாமா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அடிக்கடி சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை முறை சொல்ல போறீங்க? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மனசுல நிம்மதி வர வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். திரும்ப சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் மகனை நீ சொல்ல 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 உன் வாழ்க்கையில ஆச்சரியம் நடந்து கொண்டிருக்கிறது. God will do all the things needed for me. இந்த சங்கீதத்தை மட்டும் தான் நான் எடுத்து அப்படியே தியானிச்ச. இந்த ஆச்சரியமானவர் என்கிற வார்த்தையை நம்ம முதல்ல, இந்த வார்த்தைக்கு பேர் பாலா, அதாவது ரூட் வேர்டுலேருந்து நம்ம படிக்க போகிறோம். நான் சொன்ன இந்த வார்த்தைனா பேலேன்னு சொன்னேன், ஹீப்ரூ வேர்டு. பாஸ்டரையா எனக்கு தெரியாததெல்லாம் நீங்கள் பேசாதீங்கன்னு என் மேலே கோவப்படாதீங்க. நான் அப்படியே பேச பேச நீங்களே ஹீப்ரூ கற்றுப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3rd ஸ்லைடு போட்டிருக்காரு பாருங்க. அந்த வார்த்தை இங்கிலீஷ்லேயே சைடில் போட்டிருக்கேன் பாருங்க. என்ன? பாலா. என்னதுங்க? அந்த பக்கம் பிராக்கெட்டில் ஹீப்ரூ லெட்டர் இருக்குது. ஆமென். உங்கள் எல்லாருக்கும் ஹோம் ஒர்க்கு ரைட்டா? என்ன பாஸ்டர் ஏதோ ஒன்று கிறுக்கிட்டு 2-3 ஜாங்கிரி ஜிலேபி வச்சுட்டு, ஜிலேபி மாதிரி தானே இருக்குது அந்த வார்த்தை, புட்டு போட்ட ஜிலேபி மாதிரி இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு பாலான்றீங்க. நான் கேட்கணுமா? உங்களுக்கு புரியும். உங்கள் பைபிளில் 119 சங்கீதம் எடுத்துங்க.
3 எழுத்து அதில் இருக்கு. பே லாமேத் ஆலெஃப்னு ஒரு எழுத்து. ஓகே, உங்கள் நோட்டு பேனா கையில் வச்சிங்க. ஏன்னா ஹீப்ரூ லாங்குவேஜ். ஓகே, ஆபிரகாம் கூட ஆண்டவர் பேசின மொழி, ஆதாம் கூட ஆண்டவர் பேசின மொழி. 3 எழுத்து இருக்குங்கல்ல, அந்த பிராக்கெட்டுக்குள்ள 3 எழுத்து இருக்கு. பாலா அப்படின்னா ஆச்சரியமானவர்னு அர்த்தமா. ஹிஸ் ஆக்ஷன், அது வேர்ப்னு கீழே போட்டிருக்கேன் பாருங்க. வேர்ப்னா என்ன தெரியுங்கன்னா, என்ன பாருங்க, கிராமரில் நவுன்னா என்னது? நேம் ஆஃப் எ பிளேஸ், பர்சன் ஆர் எ திங். இது ஒரு நவுன். நான் ஒரு நவுன், பட்டாபிராம் ஒரு நவுன், ரைட்டா? அது நவுன். வேர்ப்னா என்ன தெரியுமா? இந்த நவுன் செய்கிற ஆக்ஷன். பாஸ்டர் பேசுகிறார், பேசுகிறார்ன்றது என்னது? வேர்ப். அப்ப இந்த பாலா என்கிற எழுத்து வேர்ப். அப்பனா ஆண்டவர் ஆக்ஷன்ல இருக்கிறார்னு அர்த்தமா. கொஞ்சம் மைண்ட் டேப் பண்ணிக்கலாம். என்னவா இருக்காரு? ஆக்ஷன்ல இருக்காரு. என்ன ஆக்ஷன்ல இருக்காரு? எனக்காக ஆக்ஷன்ல இருக்கிறார். என்ன ஆக்ஷன்ல இருக்கிறார்? ஆச்சரியமானதை செய்து கொண்டிருக்கிறார். இல்லைங்க, நம்ம தாவீது ராஜா அப்படி எக்ஸலண்டா எழுதி வச்சிருக்காரு. மோசஸ் அவ்வளோ எக்ஸலண்டா எழுதியிருக்காரு. பாலா அதை தமிழில் போட்டிருக்கேன். அந்த வேர்ப்னா வினை சொல்லா, ஹிந்தியில் வந்து கிரியாவாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, God is working for me. இந்த ஆச்சரியமான காரியத்தை எனக்காக செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 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 சொல்ல மாட்டீங்களா? இந்த இந்த ஆச்சரியமான, எல்லாரும் சொல்ல மாட்டீங்க, ஆச்சரியமான காரியத்தை எனக்காக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அப்பனா அர்த்தம் அவர் பேரு பாலா. ஹல்லேலூயா, ஆமென். ஆச்சரியமானவர். இல்ல ரொம்ப எக்ஸலண்டான நம்ம இப்ப லேவி ராகமத்தின் புஸ்தகம் படிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட கனவுல சாத்தா வந்து மறட்டுறான்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேரை பயமுறுத்துறான்னு தெரியாது. நீங்க அவனை பார்த்து சொல்லணும், என் ஆண்டவர் ஆச்சரியமானவர், என்னை உன்னிடத்தில் இருந்து பிரித்து தன் பக்கம் வைத்திருக்கிறார். நீங்க சொன்னாலே போதும், அவன் அலறி அடித்து ஓடுவான். God is always in action. சொல்லுங்க, என் தேவன் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என் தேவன் எனக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். என் தேவன், சத்தமாக, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாலா எடுத்துக்கலாமா? பைபிள் 119 பே என்கிற எழுத்து எங்க இருக்கு பாருங்க. அலஃப் பேத் கிமல் டாலத் ஹே வாவ் ஜாயின் ஹத் டெத், அப்புறம் யோத் காஃப் லாமேத் மெம் நூன் ஷாமெக் ஆயின் பே. 129 அது வசனத்துக்கு முன்னாடி பாருங்க. கிளாஸ் மாதிரியும் இருக்குது, செர்மன் மாதிரியும் இருக்கணும். கரெக்டா 129 அது வசனத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்து இருக்கு, அதுதான் பே. ஓகே, பே, ரைட்டா? ஓகே. 89வது வசனத்துக்கு முன்னாடி பாருங்க, ஒரு எழுத்து இருக்கு, அதுதான் லா. எழுதிட்டீங்கன்னா ஈஸி, லா. ஓகே, இப்போ நீங்களே படிங்க. இந்த பே வேணா சொல்லுவீங்க, சொல்லுங்க. பா பேருக்கு, அது பேர் வந்து பே. ஆனா நம்ம என்னன்னு படிக்கணும்? அந்த பா. இந்த லா போட்டுக்கிட்டீங்களா? தமிழ் பே மாதிரி தான், பா லா. ஓகே, முதல் எழுத்து 1ஆம் வசனத்துக்கு முன்னாடி அலஃப்னு போட்டிருப்பாரு பாருங்க. அலஃப், அது ஆ, பாலா. ஹீப்ரூ நீங்களே கற்றுக்கிட்டீங்களா? பா லா ஆ. ஆயின் வந்து சைலண்ட் லெட்டரு, பட் ஸ்டில் நீங்கள் ஆன்னு படிக்கலாம். பா லா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பேர் மறக்காதீங்க, பாலா. கர்த்தர் என் வாழ்க்கையில் ஆச்சரியமானவர். வழி தெரியாத போது அவர் கிரியை செய்வார். இஸ்ரேல் ஜனங்கள் தூங்கி நிற்கும் போது அவர் மேகஸ்தம்பமாய் இருந்தார். இஸ்ரேல் ஜனங்கள் எழுந்து அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். தூங்கி நிற்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் எழுந்து, ஐயோ ரொம்ப வெயிலா இருக்க, மயக்கடிக்குது என்னும் போது மேகஸ்தம்பமாய் வந்தார். when you are at rest, God is still in action. அதை தான் இந்த பாலா என்கிற எழுத்து சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆமென், அல்லேலூயா. சறுக்கலின் நேரத்தில், சறுக்கி விழுற நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில், விழுந்துட்ட நேரத்தில், துன்பங்கள் கண்ட நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். பாடலாமா? சறுக்கலிலும், நீங்க தான் பாட போறீங்க. கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, திரும்பவும் எல்லாரும் பாடுற வரைக்கும் ரிப்பீட் பண்ணலாம். கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, திரும்பவும் விஷயம் கூட, சறுக்கலிலும், சறுக்கலிலும். தம்பிங்க பாடுறீங்களா? குட் பாய்ஸ். கண்ணீரிலும், வெரி குட். விழுந்திட்ட என் நிலையை
வாய்ஸ் கொஞ்சம் கேட்கலாம். நம்ம பசங்க சூப்பராக பாடுவாங்க. ஓகே, சறுக்களிலும் பாடுங்கப்பா பாய்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? சறுக்களிலும் மேல் வாய்ஸ், கண்ணீரிலும் பாடினா கோயிலில் உள்ளவங்க விழுந்திட்ட என் நிலையை. திரும்ப ஒரு விஷயம் பேஸ் வாய்ஸ், சறுக்களிலும் பாடுமா. இன்னும் கொஞ்சம் வால்யூம் ஏத்தலாமா? இவங்களுக்கு வால்யூம் ஏத்துப்பா. திரும்ப சறுக்களிலும் மேல் வாய்ஸ் சூப்பரா இருக்குது. கண்ணீரிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போறாங்க தான் விசுவாசத்தோட. விழுந்திட்ட என் நிலையை. இப்ப எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? திரும்ப சறுக்களிலும் பாடுமா. கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு. அப்படியே நிறுத்துங்க. நீங்க கஷ்டப்பட்டீங்களே, யார் பலன் தருவான்னு கண்ணை தொடச்சிட்டு போனீங்க? யார் பலன் தருவாருங்க? அப்ப மேல பாருங்க. வெட்கத்தை அனுபவிச்சிங்களே, யாரை நம்பி வீட்டுக்கு வந்தீங்க? அடைக்கலாம் வைக்காதீங்க. ஒருத்தர் இருக்கார் உங்களுக்கு உதவி செய்ய. அவர் பேர் ஆச்சரியமானவர். அதை தான் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறோம். சறுக்கி விழுந்தது நான், எழுந்திருக்க வைக்கிறவர். மேல கைட்டி சொல்லுங்க, அவர். He will make me to rise up. நான் குட்டி பசங்களா? ஆமென் தானப்பா? தங்கங்களா? என்னுடைய வாலிப பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்த்தால் மிகவும் சந்தோஷம். அப்படிதானப்பா? மிஸ்டேக் பண்ணிட்டது நான், என்னை காப்பாற்ற போகிற என் தேவன் தாவீது அன்னைக்கே பாடிட்டார். பாடலாமா? எல்லாரும் பாட போறீங்க. இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போது ஆண்டவரே வந்து நம்மளை எல்லாரையும் தொட்டுட்டு போக போறார். யாராவது அப்பா என்ன ஆண்டவர் தொட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். நாங்கள் ஒரு நாள் கூட்டமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 4-5 பேர். நான் ப்ரே பண்ணியிருந்தேன், வேற யாருக்கோ ப்ரே பண்ணியிருந்தேன். பக்கத்தில் ஒரு சிஸ்டர் நின்றுந்தாங்க. அவங்க அப்படி பண்ணாங்க. நம்ம அண்ணன் ஆண்டவர் என்ன தொட்டாரியான்னாங்க. நான் யோசித்தேன், சாமி அந்த மாதிரி என்ன கூட ஒரு முறை தொடுப்பா. நான் ப்ரே பண்ணுறேன் யாருக்கோ, ஆனால் அவங்கள தொடுறீங்களாப்பா. தொடுபவர். நம்புறீங்களா? தம்பி நம்புறியா? சின்ன பசங்க நம்புறீங்களா? பின்னாடி நம்புறீங்களா? எஸ். பாடலாமா? சறுக்களிலும் வண்டர்ஃபுல் விழுந்திட்ட என் நிலையை. திரும்ப ஒரு விசை, இன்னும் கூட சத்தமா பாடலாமே. விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. திரும்பவும் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்வரே. பாடலாமா? சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. திரும்ப ஒரு விசை கூட. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, கைத்தட்டி வாழ்வில் நல்ல அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே,
அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. பாராமலே உடனிருந்தே மாறாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. கரங்களை அசைத்து இத பாடி பாடி அவரை கூப்பிடுங்க. அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. மகளே பாடு, இயேசு உன்னை தொடுகிறார். அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே.
the Lord's doing. இது அவருடைய செயல். சொல்லமா, என் வாழ்க்கையிலே ஆச்சரியமானதை செய்வது அவர் செயல். It is his doing. தலைமையில கை வைக்கலாமா? என் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வது அவர் செயல். மனதில் கை வைக்கலாமா? என் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வது அவர் செயல். வயிற்றுல கை வைக்கலாமா? என் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வது சொல்லுங்க அவர் செயல். இடுப்புல கை வைக்கலாமா? என் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வது அவர் செயல். முழங்கால்ல கால் வைக்கலாமா? கை வைக்கலாமா? என் வாழ்க்கையிலே அதிசயம் செய்வது அவர் செயல். சரீரத்தினுடைய எல்லா பார்ட்ஸையும் தொட்டுட்டோம். தலை தான் மெயின் சென்டர், ஹெட் சென்டர். அதிசயம் செய்வது இதயம் தான் மனசு. நொந்த நூடுல்ஸாக உட்காந்துருக்கிறீங்களா? இன்னைக்கு வாழ்க்கையில் போன வழியிலெல்லாம் தோத்துட்டு வந்து வேதனையோட சிரிச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஆனால் மனசு அழுது. ஆச்சரியமானவரை நம்பிதான் இன்றைக்கு ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் நீங்களும் கைகளை பைபிளை தூக்கி சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பிதான் வருகிறேன், அவர் ஆச்சரியமானவர். It is his doing. நல்ல ராஜால தாவீது ராஜா எத்தனையோ தலைவர்கள் அறிக்கையிடுறாங்க. தாவீதோட அறிக்கையை பாருங்களேன். சங்கீதம் 118 தான் சொல்லியிருக்கிறாரு, இது கர்த்தராலே ஆயிற்று, எனக்கு அற்புதம் கர்த்தராலே ஆயிற்று. சொல்லுங்க, எனக்கு அற்புதம். படிக்கிற பிள்ளைங்களாம் சொல்லுங்க, எனக்கு நல்ல மார்க் சொல்லுங்க, கர்த்தராலே ஆயிற்று. யார் கவர்மெண்ட் வேலையை அவங்க வேணும் சொல்லுங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை சொல்லுங்க, கர்த்தராலே ஆயிற்று. நீட் எக்ஸாம் எழுதின பிள்ளைங்களாம் சொல்லுங்க, எனக்கு அற்புதம் கர்த்தராலே ஆயிற்று. It is marvelous in our eyes. இது என்னுடைய கண்களுக்கு, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த Psalms 118:23 இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. இது என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது என்னுடைய கண். ये हमारी दृष्टि में अद्भुत है. என் பார்வைக்கு ஆச்சரியம். It is marvelous in our eyes. என் கண்ணுக்கு கர்த்தர் அதிசயத்தை காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசு போயிருந்தாராம். மைண்டில் பிக்சரைஸ் பண்ணுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. அந்த கல்யாணத்துக்கு நீங்களும் போனதான் நினச்சிக்கங்க. குறைவு ஏற்பட்டுருச்சு. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஒழுங்காக அரேஞ்ச் பண்ண தெரியாதா, இவ்வளோ பேரை கூப்பிட்டியேன்னு கேட்போம். இயேசு அங்கே அமர்ந்து கொண்டிருந்தார். எல்லாருக்கும் திராட்சரசம் கொடுக்குறாங்க, ஜூஸுன்னு வச்சுப்போம், காலி ஆயிடுச்சு. இயேசு அங்கே வந்திருந்தார். இயேசுவோட தாய் வந்து சொன்னாங்க, அப்பா அவர்களுக்கு திராட்சரசம் இல்லையா அப்படின்னாங்க. இயேசு, ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லி அவன் அம்மாவை அனுப்பி வச்சுட்டாரு. அவங்க என்ன பண்ணாங்க? வேலைக்காரங்கள் போய், வேலைக்காரங்களே அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்னாரு. இயேசு என்றைக்குமா திராட்சரசம் கலந்ததும் இல்லை, அவர் சொந்தமாக திராட்சை தோப்பும் இல்லை, அவர் அந்த பிஸ்னஸும் பண்ணதில்லை, அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த சீட்டர்கள்லாம், அந்த வேலைக்காரங்களாம் வந்து இயேசு பக்கத்தில் நின்ட்டாங்களாம் கை கட்டிட்டு. இயேசு சொன்னாரா, அந்த வெளியில் 6 கற்சாடி இருக்க, அதில் தண்ணி மொண்டு ஊற்றுங்கனாரா. மொண்டு ஊற்றிட்டாங்களாம். ஊற்றிட்டு திரும்பி வந்து நின்னாங்களாம். மொண்டு கொடுங்கன்ட்டாராம். நம்பி போய் ஊற்றுறாங்க. ஜக்குங்களில், கப்புங்களில், திராட்சை துருத்திகளில் ஜனங்க வாங்கி குடிக்குது. அப்பா நான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுது. அந்த 6 பேரும் அவரை பார்த்துருப்பாங்க. ஆச்சரியமாக பண்ணுறாரு, என் கண்ணால் பார்க்குறேன் நான். இது எத்தனை பேருக்கு வேணும்? அவர் அங்கே பாருங்கள், அங்கே பார்த்துட்டு இங்கேயும் பாருங்கள். ஆச்சரியமாக பண்ண போகிறப்பா. இந்த நம்பிக்கை இல்லாமல் போகாதீங்க. வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நடப்பணமாக வாழ வேணாம். உங்கள் வாழ்க்கை இன்னையிலேருந்து நாளைக்கே நல்லா இருக்கணும்னா அவர் தலையிட்டார்னா தான். மேலே பாருங்கள், ஆச்சரியமாக பண்ணுறீங்களப்பா, என் வாழ்க்கையில் செய்யுங்க. என்னாடியார் என்னப்பா, தங்கங்களா, சின்ன பிள்ளைங்களா, வாலிப பிள்ளைங்களா, ஏசப்பா கைவிட மாட்டாருடா. நிறைய பிள்ளைங்க வந்து உட்காந்துக்கிறான். அதை நான் ஆண்டவர் காப்பாற்றிருக்கார். ஒரே ஒரு அட்வைஸ் தான் நான் சொல்லுவேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ, ஏனென்றால் அவர் மட்டும்தான் உங்களுக்கு தெரிந்தவர்களில் ஆச்சரியமானவர். சொல்லமா நல்லா இருக்குல்ல? என் வாழ்க்கையில் எனக்கு தெரிந்தவர்களில். எல்லாரும் சொல்ல மாட்டீங்க, எல்லாரும் பேசணும். எவ்ரி ஒன் ஷுட் பி ஆக்டிவ். சின்ன பசங்களா, ஓகேவா? எனக்கு தெரிந்தவர்களில், எனக்கு அறிமுகமானவர்களில் ஆச்சரியமானவர் அவர் மட்டும்தான். அவர் பெயர் தான் இயேசு. அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். சொல்லுங்க, அவர் மட்டும்தான். சொல்ல, அவர் மட்டும்தான். அவர் பெயர் தான் இயேசு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்வேன். என் கண்களுக்கு ஆச்சரியம். Marvelous things are awaiting in our life. நம் வாழ்க்கையிலே ஆச்சரியத்தை செய்கிறார் என்று தாவீது சொல்றார். ஹல்லேலூயா. உலகமே முடிஞ்சு போச்சுங்க. உலகமே முடிஞ்சிச்சு. பூமிக்கு ஒரு கடைசி நாள் நியமிச்சிட்டாருன்னு வைங்களேன். இதுக்கப்புறம் ஸ்கூல் கிடையாது, இதுக்கப்புறம் காலேஜ் கிடையாது, லாஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இதுக்கப்புறம் பூமியே கிடையாதுங்கிற லாஸ்ட் நாள் வந்த பிறகு பரலோக கதவு திறக்குது. பரிசுத்தவான்கள்லாம் பரலோகம் போயிட்டாங்க. மீதி பேர்லாம் எங்கே போயிட்டாங்க? நரகம் போயிட்டாங்க. பூமியை இழுத்து மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி இது என்ன பண்ணாது? திறக்காது. பரலோகம் போகிறவங்க போயிட்டாங்க, நரகம் போகிறவங்க போயிட்டாங்க. அப்போ பரலோகம் போகிறவங்க நான் வந்துட்டா பார்த்தியான்னு பரலோகம்னு சொல்லலையா?
அவர் ஆச்சரியமானதை செஞ்சதுனால நான் பரலோகம் வந்தேன்னு சொல்கிறாங்களா? அப்போ நம்ம பரலோகம் போவதும் யாருடைய ஆச்சரியமான செயல்? அவருடைய ஆச்சரியமான செயல். சொல்லாமா, நான் பரலோகம் போவது அவருடைய ஆச்சரியமான செயல். படிக்கலாமா அந்த வசனத்தை? வசனம் போது உடனே படிக்கணும், டக்குன்னு நடக்கணும், சோர்ந்து போகாமல் படிக்கணும். எது படிக்க போனாலும் எந்த வேலை செஞ்சாலும் லேசினஸ் வரணும். பைபிள்னும் போது என்ன வரக்கூடாது? லேசினஸ் வரக்கூடாது. பிரிங்க பார்க்கலாம் உங்கள் பைபிளில், போடுங்க பார்க்கலாம் உங்கள் டிவி ஸ்க்ரீனில். வெளிப்படுத்தல் விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புக் ஆஃப் ரெவல்யூஷன் சாப்டர் 15 verses 3. வெளிப்படுத்தல் விசேஷம் என்பது கடைசி, பூமியே கிடையாதுங்க, பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க பரிசுத்தவான்கள்? 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். மோசேயோட பாட்டை பாடுறாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், மோசே நீ எப்பப்பா பாட்டு பாடின? நீ எப்போ சிங்கர் ஆனப்பா? நீ எப்பப்பா யூடியூப் வெளியிட்ட? இல்லை மோசே நீ எப்பப்பா யூடியூப்பில் பாட்டு பாடின? மோசே நீ எப்போ கீபோர்டு வாசிச்ச? தாவீது பாட்டு பாடி நம்ம பார்த்துருக்கோம். வேறு யார் பாட்டு பாடியிருக்காங்க? ஜீசஸ் பாட்டு பாடினார் தெரியுமா உங்களுக்கு? மத்திய 26 படிச்சுட்டு 27, 28, 29 அவசரம் படிச்சிங்கன்னா ஸ்தோத்திர பாட்டு என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. மார்க் 14ஆம் அதிகாரத்திலும் பாடுறாரு, இயேசு பாடுறாரு. சாலமோன் பாடின நீதி மொழிகள். மோசஸ் நீங்கள் எப்போ பாடினீங்க? அப்படி என்ன பாடினீங்க? தாவீது பாடினதை பார்த்துட்டோம். எத்தனை பேர் பார்த்தீங்க? எத்தனை சங்கீதம்? 118, 23, ரைட்டா? மோசஸ் எங்கே பாடினார்னா 15ஆம் அதிகாரத்திலே பாடிட்டார். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் மோசையோட பாட்டு எடுங்க பார்க்கலாம் டக்குன்னு. மோசே ஒரு அருமையான லீடர். 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 15 verses 11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அதுக்கப்புறம் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களையும் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வார்த்தை தான் பாலா என்கிற வார்த்தையில மோசே எடுத்து கொடுத்துட்டார். அதை தான் கிங் டேவிடும் பாடினாரு. அதை தான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பரிசுத்தவான்களும் பாடுறாங்க. என்னன்னு பாடுறாங்க? என் ஆண்டவரை பாடுகிறேன், புகழ்ந்து பாடுகிறேன், என்னவென்று ஆச்சரியமானவர் என்று. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களை நம்புறீங்களா? ஜீசஸை நம்புறீங்களா? ஜீசஸை நம்பினா சிரிப்பீங்க, உங்களை நம்பினா அழுவீங்க. ஜீசஸை நம்பினா அப்பாடான்னு மூச்சு விடுவீங்க. உங்களை நம்புறீங்கன்னா மூச்சே விடலைன்னு உங்கள் டாக்டர் சொல்வார். நான் இந்த பேஷண்ட்டை மூச்சு விட மாட்டுது, சரி படுக்க போடு, ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு மூச்சை மட்டும் விட்டு அனுப்புவோன்னு சொல்லுவாங்க. மேலே பாருங்க, ஐ பிலீவ் இன் யூ, உண்மை நம்புகிறேன். 30 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு செங்கடலை கடக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில. எத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க? 30 லட்சம் பேர், ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர், எல்லாம் திருமணம் ஆனவங்க. அப்போ கணக்கு கல்யாணம் ஆனவங்கள தான் எடுப்பாங்க. அவங்க ஒய்ஃபுங்க, ஆளுக்கு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க போட்டால் எத்தனை வந்துருச்சு? 30 லட்சம் பேரோட மோசே நிற்கிறான். ஆச்சரியமானவர் அதிசயம் செய்கிறார். என்ன மகனே, மகளே, உன் பிரச்சனைனா 30 லட்சம் மடங்கா பெருசாக இருக்குது. உன்னுடைய பிரச்சனை என்ன? 10 மடங்கா பெருசாக இருக்குது. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். கர்த்தாவே, தேவர்களுக்கு ஒப்பானவர் யார்? நம்மலாம் பல வழிபாடுகள்லேருந்து வந்திருக்கோம். பல தெய்வர்கள் கூட பல தேவர்கள் தேவதைகளை நம்ம பார்த்துட்டு வந்துருக்கிறோம். நம்ம ஆண்டவர், அவர்களில் இல்லாத ஒரு குணம் பரிசுத்தம், 2வது குணம் ஆச்சரியமானவர். அப்படியே மேஜர் குடுமா. கர்த்தாவே, தேவர்களில் இவங்க நான் பாடணும். யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர்
உமக்கொப்பானவர் யார்? நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம், ஆண்டவரை செலிப்ரேட் பண்ண போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் செலிப்ரேட் பண்ண போறேன், என் ஆண்டவரை செலிப்ரேட் பண்ண. மோசஸ் செலிப்ரேட் பண்ணாரா? எஸ். தாவீது செலிப்ரேட் பண்ணாரா? எஸ். பரலோகத்துக்கு போன பரிசுத்தவான்களை செலிப்ரேட் பண்ணாங்களா? எஸ். அந்த பேர் என்ன பேரு? பாலா. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆக்ஷன் வந்து பாலாவா, இந்த தேவனுடைய பெயர் வந்து பேலேவா. ஹல்லேலூயா. அதே தான், அதே 3 எழுத்து தான். அதில் வவல்லாம் இருக்கும், அது மாறும். சரி, அது ஹீப்ரூ நான் இப்போ எடுக்க போகிறதில்ல. பேலே. பாலா என்றால் அவர் செய்கிற கிரியை, பேலே என்றால் அவரே. அது ஆச்சரியமானவர்னு சொல்கிறோமே, அந்த பேருக்குன்னு அர்த்தம் பேலே. என்ன செய்கிறார் இந்த தேவன்? ஆச்சரியமா அப்படி என்ன செய்கிறார்? படுபாவிகளா இருக்கிற நம்மை பரிசுத்தமாக்குகிறாராம். திருந்தாத ஜென்மடா இது அப்படின்னு நம்மளை பார்த்து எத்தனை பேர் சொல்லிட்டாங்க. இது திருந்தாது. இதை கழுவுனா கூட என்ன ஆகாது? திருந்தாது. இது சூடு போட்டால் கூட என்ன பண்ணாது? திருந்தாது. திரும்பி திரும்பி அங்கே தான் போகணும்னு சொன்னாங்களே. நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க, கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். சொல்லுங்க, கர்த்தர் இது முக்கியமான விஷயம், முக்கியமான ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருக்குள்ள முக்கியமான அவருடைய குணங்கள்ல அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர்னு அவரை பெருசாக புகழறோம்ல, காரணம் தெரியுமா? தன்னை போல நம்மையும் பரிசுத்தமாக்குகிறார். லேவியராகமுடைய கான்செப்டே அதுதான். 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். இருக்க வைப்பேன், ஆக்குவேன். இதுதான் லேவியராகமுடைய ஃபுல் டிஸ்கஷனே. ஹல்லேலூயா. காதோஷ், he is holy. அப்படியே மைனர் கொடுமா. காதோஷ் என்கிற அந்த அந்த ஹீப்ரு பாடல் கர்த்தரை அப்படியே வர்ஷிப் பண்ணி இருக்கலாமா? அவர் பரிசுத்தர். கண்களை மூடிக்கொள்ளலாம். அவர் பரிசுத்தர் என்று புகழ போகிறோம். ஷாரா கதலபா ரேதேலி ரேதின காதினபோ ரேதேரி கதலபா ஷதரபா கதரபா தலபா தரே பெரே 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 ஷிகாரா பாபா 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 அரகதரா பாபா 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 ரதலபா ரபா ரதலபா 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 கதரதரபா தலபா தரபா ரபா கதரபா தலபா தரபா ரபா தரபா தரபா ரபா தரபா காதோஷ் என்ற வார்த்தை மட்டும் தான் பாட போறோம். இந்த 3 லைன் மட்டும் தான் கர்த்தர் நீங்க நிரப்ப போகிறார். பாடலாமா? பாடலாமா? ஆச்சரியமா நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்க கண்ணை மூடும்போது இப்போ உங்களை தொடுகிறார். இங்கிலீஷ்ல சொல்லாமா?
வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை. அப்படியே டயர்டா இருக்கிற மாதிரி சாத்தம் பண்ணுவான். பயப்படாதீங்க, இன்னைக்கு தொடுறாரு, இன்னைக்கு தொடுறாரு. ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை தொட்டால் போதும், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். Tomorrow is the day where you are going to see miracle. இன்னைக்கு என்னை தொடும் ஆண்டவரே, கர்த்தர் தொட்டால் உன் வாழ்க்கையில் அற்புதம். அப்பா என்ன சொல்லுங்க, ஜீசஸ் நாமத்தை ஏத்துக்கிறேன், என்னை காப்பாத்து ஜீசஸ், எனக்கு பயமா இருக்கு ஜீசஸ். Claim your victory, claim your Jesus. உங்க ஜீசஸே எனக்கு வெகுமானமாய் கிடைக்கிறார். He is your God, He is your God. உங்களை தொடுகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஷீரா கதல பரதலபா ரே 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 ரீரா கரபா பா பா பா. Thank you Jesus. Development. Every soul tie break. Every soul tie break. இதை கை வைங்க. இப்ப நான் சொல்ற பிரேயர் பண்ணுங்க. Soul tie break. Soul tie break in Jesus name. Jesus name soul tie break. இயேசுவின் நாமத்தினால soul tie break. Break in Jesus name. தலமல கை வைங்க. Fear leave. Fear leave. Confusion leave. Spirit of confusion. குழம்பி போகிற இருதயம் மறைவதாக. குழம்பி போகிற மனது மறைவதாக. Every thought that is confusing leave. Leave. Out in Jesus name. இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் பலமாய் இந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் leave. Devil leave. You cannot hide here. இங்க மறைந்து ஒளிந்து கொண்டிருக்க இடமில்லை பிசாசே. Come out. Get out and never return back. ஆச்சரியமான அதிசயம் நடக்கக்கூடாது இருக்கிற தடைகள் நிர்மூலமாக்கப்படுவாங்க. 21 நாட்கள் கழித்து தானியேலுக்கு பதில் வந்தது போல இன்றைக்கு பதில் பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு பதில், நாளைக்கு 20ஆம் தேதி, நாளைக்கு 20ஆம் தேதி நீங்க போறீங்க. பதில் சொல்லுங்க, எனக்கு பதில் வேணும், எனக்கு பதில் வேணும், எனக்கு பதில் வேணும். ரே 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 கரா ரா 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 ரா. வானது கொண்டாது தேவன் உங்கள் அருகிலே, உங்கள் அருகிலே, உங்கள் அருகிலே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah. People who want to worship, lift your hands and worship God. Hallelujah, hallelujah, amen. வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah.
தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறேன். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். தேவைகளுக்காக, பண தேவைகளுக்காக ஸ்பெஷல். மனதுருகி கரம் நீட்டி எல்லாரும் பாடணும். அதிசயம் செய்பவரே மனம் கையாலே கர்த்தருக்கு கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே என் விண்ணப்பத்தை கேட்பவரே. டாடி கிராண்ட் பண்ணுங்க. டாடி என் கிராண்ட் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் கிராண்ட் பண்ணுங்க. கிராண்ட் பண்ணுங்க. We are waiting for him to சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உன் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நீயும் அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். பெற்றுக்கொள்ளுங்கள், ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். நீ கைட்டு செய்யும் வேலையில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட ஆசீர்வதிப்பார், ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு போய், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டு போய், பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களை துதியை சொல்லி வருவார்கள், ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை கர்த்தர் அறிவிக்கக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். சத்தமாக ஆமென், ஆமென். நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். சொல்லுங்க ஆமென். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். சொல்லுங்க ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், ஆமென் சொல்லுங்க. மகனே, நான் உனக்கு மேத்ஸ் போதிப்பேன், நான் உனக்கு சயின்ஸ் போதிப்பேன், உனக்கு புரியாத பாடங்களை நான் உனக்கு போதிப்பேன். Receive it, receive it, receive it, receive it, receive it. நம்ம பிரேயரோட லாஸ்ட் செஷனுக்கு வந்திருக்கோம். கண்ணை மூடிக்குங்க, உட்காந்துக்குங்க, பத்திரமா உட்காந்துக்குங்க. இப்போ ஆண்டவர் உங்கள் கையில் பேசுவார். டோன்ட் டாக், எதுவும் பேசாதீங்க, கண்ணை மூடிக்குங்க. அவர் உங்கள் கையில் பேசுவார். நோ டிஸ்கஷன், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஃபியூ மினிட்ஸ் அவர் பேசுவார். ஒரே கேள்விதான், அப்பா நீங்கள் என் கூட பேசுங்க. பேச மாட்டீங்களாப்பா? பேசுங்க, அவ்வளோதான். see what is going to happen now. அப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்க, டாடி என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்கப்பா ப்ளீஸ். pray.
கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். The glory of God is filling this place. இந்த இடம் உங்களோட ஆண்டவரே, நீங்கள் வந்து வாசம் செய்யுங்க. நான் வந்து உன் நடுவிலே வாசம் செய்து உன் தேவனாக இருப்பேன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த இடத்தை கர்த்தருக்கு என பிரதிஷ்டை செய்து கர்த்தரை வரவேற்கிறேன். இங்கே வருகிற மக்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. Now the process is going on. இயேசுவின் ரத்தம் மட்டும் வாயில சொல்லிகிட்டே இருங்க. The process is going on. Witchcraft is living. இயேசுவின் ரத்தம் சொல்லிக்கொண்டே இருங்க. எல்லா மாந்திரிக தாந்திரிக கட்டுகள் மறைந்து கொண்டே இருக்கிறது. The process is proceeding. Blood of Jesus, 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 blood of Jesus. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் உன் வார்த்தையிலே நீர் ஆச்சரியமானவர் என்று படித்தோம். பேலே பாலா என்ற வார்த்தை படித்தோம். நீர் ஆச்சரியமானவர். நீர் ஆச்சரியமாய் எங்கள் தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாய் எங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீர். வந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் நீர் தொடுவீராக. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நாளைக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக. இன்றைக்கு தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு போவார்கள். ஒவ்வொருவரும் அடுத்த நாள் காலையில் வானத்திலிருந்து மன்னாவை பார்த்தது போல ஒரு ஆச்சரியத்தை பார்க்கக்கூடிய கிருபை நீர் தருவீராக. பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. இன்னும் சத்தமாக அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லலாமா? ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.